Hello Math Warriors, this is Jane Ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 2 la first chapter fraction in disguise la from page number 16 onwards நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. So the main uses of percentages. One of the main uses and a very important use of percentages வந்து profit and loss. Profit and loss பார்க்கறதுக்கு முன்னாடி சில முக்கியமான termsலாம் we should know. The first one is CP. CP stands for cost price. SP stands for selling price. Okay? So இப்போ வந்து நான் வந்து ஒரு செல்லர்னா நான் ஒரு ப்ராடக்டை விற்க போகிறேன். நான் விற்க போகிறேன்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ப்ராடக்டை வாங்கணும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து. கரெக்டாக? நான் எந்த அமௌண்ட் கொடுத்து அந்த ப்ராடக்டை வாங்குறேனோ, ஒரு செல்லர் என்ன அமௌண்ட் கொடுத்து ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு பேர் வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ். நான் என்ன அமௌண்ட்டுக்கு அந்த ப்ராடக்டை விற்கிறேனோ அந்த அமௌண்ட்டுக்கு பேர் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேயா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட காஸ்ட் ப்ரைஸ், நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறேன், அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹1000 வச்சுக்கலாம். அந்த ப்ராடக்டை நான் வந்து 1500 rupeesக்கு செல் பண்ணுறேன். ஸோ மை செல்லிங் ப்ரைஸ் இஸ் ₹1500. ஓகேயா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் இஸ் மோர் தேன் த காஸ்ட் ப்ரைஸ். அப்படி இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, எனக்கு அதிகமாக அமௌண்ட் கிடைக்குதுன்னா தட் வில் பிகம் அ ப்ராஃபிட் ஃபார் மீ, இல்லையா? ஸோ மை ப்ராஃபிட் வில் பி SP minus CP. ஓகேயா? So profit formula is SP minus CP, which is 1500 rupees minus 1000 rupees gives me ₹500. ஓகேயா? இதுவே வந்து இப்போ நான் இதை வந்து வேற ஒரு கலரில் எழுதிக்கிறேன். 1000 rupeesக்கு நான் ஒரு ப்ராடக்டை வாங்குகிறேன், அதையே வந்து ₹800க்கு நான் செல் பண்ணுறேன். ஓகேயா? அந்த ப்ராடக்டை 800 rupeesக்கு செல் பண்ணுறேன்னா இதில் வந்து SP வந்து கம்மியாக இருக்குது சிபியை விட. ஸோ ஆப்வியஸ்லி அதிகமாக அமௌண்ட் போட்டு வாங்கிட்டு நான் கம்மி அமௌண்ட்டுக்கு விற்கிறேன்னா ஐ வில் ஹாவ் அ லாஸ் ஒன்லி. ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு CP மைனஸ் SP. இங்கே பார்த்தீங்கன்னா சிபி வந்து எஸ்பியை விட அதிகமாக இருக்கும், அப்போ வந்து எனக்கு வந்து லாஸு. ஸோ த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் அவுட் லாஸ் இஸ் சிபி மைனஸ் எஸ்பி விச் இஸ் ₹200. ஓகேயா? இப்போது இதை வந்து நான் பார் மாடல் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்டை விற்க போகிறேன்னா என்னோடய டைம் லைனில் ஃபஸ்ட்டு நடக்கிறது என்னென்னா, அந்த ப்ராடக்டை ஃபஸ்ட்டு நான் வாங்குவேன். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து நான் வாங்குறேன், இல்லையா? ஸோ அதுதான் என்னோட டைம் லைனில் ஃபர்ஸ்ட் நடக்குது. ஓகேயா? ஸோ தட் வில் பி த பேஸ் வேல்யூ ஆர் தி ஒரிஜினல் வேல்யூ. இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரிஜினல் வேல்யூவால் தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஒரிஜினல் வேல்யூன்றது என்னது? என்னோட டைம் லைனில் ஃபஸ்ட்டு நடக்கிறது. ஸோ இங்கேயும் வந்து ஒரிஜினல் வேல்யூன்றது சிபி. ஸோ 100% ஐ வில் டேக் இட் as சிபி. ஓகே, பார் மாடல் டயக்ராமில் 100% பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிபி. இங்கே எவ்வளோ ருப்பீஸ் அது சிபி? ₹1000. ஓகேவா? இதில் எனக்கு எவ்வளோ வந்து செல் ஆகுது? 1500 rupeesக்கு என்னோட இது ப்ராடக்ட் வந்து செல் ஆகுது. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் மை SP which is equal to ₹1500. இந்த ஃபுல் அமௌண்ட் வந்து SP, இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இது வந்து SP. ஓகேயா? ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் 100% இஸ் 1000 அண்ட் த ஃபுல் வேல்யூ இஸ் 1500. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் வந்து ப்ராஃபிட். ஓகேவா? விச் இஸ் ₹500. இஸ் தட் கிளியர்? இந்த பார் மாடல் டயக்ராம் புரியுதா? ஓகேயா? ஸோ 100%ல எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறது SP which is ₹1500 and CP is 100%, ₹1000. ப்ராஃபிட் இஸ் ₹500. இப்போ நான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்ம் பண்ணணும். ப்ராஃபிட் வேல்யூ எழுதிக்கலாம் 500. இல்லைனா வந்து இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஃபார்முலாவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சேஞ்ச் இன் வேல்யூ, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிபி அண்ட் த எஸ்பி விச் இஸ் ₹500 டிவைடட் பை 1000 பிகாஸ் த பேஸ் வேல்யூ இஸ் ₹1000 into 100%. ஓகேயா? 0 gets cancelled, இந்த 0 gets cancelled which is 50%. ஓகேயா? என்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இப்போ எவ்வளோ? 50%. சிபி வந்து 100%. அப்போ எஸ்பியோட பர்சன்டேஜ் என்ன? சிபியும் ப்ராஃபிட் பர்சன்டேஜையும் ஆட் பண்ணோன்னா எஸ்பி பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சிபி பர்சன்டேஜ் ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் விச் இஸ் 100% ப்ளஸ் 50% gives me 150%.
புரியுதா? இது பார் மாடல் டயக்ராம் வச்சு நம்ம வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த பார் மாடல் டயக்ராமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட், சப்போஸ் இஃப் ஐ எம் ஹேவிங் அ லாஸ், நான் என்ன பண்ணணும்? இதே மாதிரி பார் மாடல் டயக்ராம் சேம் திங். சிபி வந்து நம்ம 100% தான் எடுத்துக்க போகிறோம். ஆனால் எஸ்பி வந்து நம்மளுக்கு வேல்யூ கம்மியாக இருக்குது. ஓகேயா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார் மாடல் டயக்ராமை வரையலாம். ஸோ இந்த பார் மாடல் டயக்ராமில் சிபி, let me write it little bit down. CP is here 100%. CP equal to rupees 1000. ஓகேயா? இதில் SP வந்து 800 rupees தான். லாஸ் எவ்வளோ? 200 rupees. லாஸ் இஸ் 200 rupees. 200 rupees நான் இங்கே போட்டுக்கிறேன். This is loss which is 200 rupees. ஓகேயா? அந்த ரிமைனிங் இருக்கிறது தான் எஸ்பி which is 800 rupees. ஓகேயா? ஸோ இந்த 100%ல் 200 rupees லாஸ், 800 rupees எஸ்பி. ஓகேயா? இப்போ நம்ம லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பை த லாஸ் இஸ் rupees 200 டிவைடட் பை சிபி இஸ் 1000 இன்டூ 100%. 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கேயும் 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 20% வரும். ஸோ லாஸோட பர்சன்டேஜ் என்ன? இது வந்து 20%. எஸ்பி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் அந்த ரிமைனிங் பர்சன்டேஜ் 100%லேருந்து 20% சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளோ வரும்? 80% வரும். கரெக்டா? ஸோ எஸ்பி இஸ் 80%, லாஸ் இஸ் 20%. சிபி எப்பயுமே வந்து நம்ம 100% தான் எடுத்துப்போம். ஏன்னா வந்து அதுதான் வந்து பேஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை மாதிரி தான் பார் மாடல் டயக்ராம் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். இப்போ லாஸ் பார்த்தாச்சு, ப்ராஃபிட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு புது டேர்ம் எம்பின்னு ஒரு டேர்ம் இருக்குது. வாட் இஸ் எம்பி? ஆஸ் யூஷுவல் நான் வந்து இப்போ சிபி வந்து 1000 rupeesக்கு ஒரு ப்ராடக்டை வாங்குகிறேன். ஓகேவா? வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்? டைரெக்டாக வந்து செல்லிங் ப்ரைஸ் சொல்லாமல் நான் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா பீப்புளுக்கே வந்து ஒரு மென்டாலிட்டி இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து நான் என்னோடய ப்ராடக்ட் வந்து 1500 rupees அப்படின்னு நான் டைரெக்டாக சொன்னேன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு பார்கெயின் பண்ணுவாங்க. இப்போ ஸ்ட்ரீட் செல்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்கெயின் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். அவங்க வந்து ஒரு ரேட் சொல்லுவாங்க. இல்லை ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி கொடுங்களேன், 20 ரூபா கம்மி பண்ணி கொடுங்களேன் அப்படின்வாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க? 1000 rupeesக்கு ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மார்க் ப்ரைஸ்ன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு 2000 ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கஸ்டமர்ஸுக்கே ஒரு ஹேபிட் என்ன? பார்கெயின் பண்ணுறது. ஓகே, அவங்க பார்கெயின் பண்ணுறாங்க. ஒரு 100 ரூபா குறைச்சி கொடுங்க, 200 ரூபா குறைச்சி கொடுங்க அப்படின்னு அவங்க குறைச்சி கேட்டதுக்கப்புறமா செல்லிங் ப்ரைஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க? 1500 rupeesன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அந்த செல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து மார்க் ப்ரைஸ்னு ஒன்று வைப்பாங்க. சில இடத்துல வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்னும் அதுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க் ப்ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் விலையை கம்மி பண்ணுற மாதிரி கம்மி பண்ணி ஒரு செல்லிங் ப்ரைஸில் விற்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் நடுவில் இன்டர்மீடியேட்டாக இருக்கிறது வந்து இந்த மார்க் ப்ரைஸ். ஓகேயா? மார்க் ப்ரைஸுக்கு இன்னொரு பேர் என்னென்ன இருக்குன்னா, லிஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டேக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குறோம்னாலே அதுலேயே வந்து டேக்ஸ் இருக்கும். அந்த டேக்லேயே வந்து ரேட்டு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ரேட்டுக்கு பேர் தான் வந்து டேக் ப்ரைஸ், லிஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க் ப்ரைஸ். எனிவே அதை வந்து we can call it. ஓகே, மார்க் ப்ரைஸ்க்கு சில பேர் வந்து லிஸ்ட் ப்ரைஸ் அண்ட் டேக் ப்ரைஸ். ஸோ சிபிக்கும் எஸ்பிக்கும் நடுவில் வந்து செல்லர்ஸ் வந்து அந்த டேக்கில் வந்து அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் மார்க் ப்ரைஸ். ஓகேயா? இப்போ நான் என்ன சொன்னேன்னா பார்கெயின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகேயா? சம்டைம்ஸ் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஷாப்ஸ்க்குலாம் போனீங்கன்னா யூ கே நாட் பார்கெயின். அந்த டேக் ப்ரைஸ் என்ன இருக்கோ, மார்க் ப்ரைஸ் என்ன இருக்கோ, அந்த ப்ரைஸை மட்டும்தான் நீங்கள் கொடுத்து வாங்குவீங்க. ஆனால் டிஸ்கவுண்ட்டு அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் இருக்குது நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். சைக்கலாஜிக்கலாக பீப்புளை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த டேர்ம் டிஸ்கவுண்ட்டுன்றதை யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட்னா என்னென்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பார்கெனிங் அவங்களே வந்து ஒரு ரேட்டை குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஏற்றிட்டாங்க 1000 rupeesன்ற காஸ்ட் ப்ரைஸை 2000 rupeesன்னு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 500 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ தே ஆர் கிவிங் அ டிஸ்கவுண்ட் ஆஃப்
rupees 500. அப்படின்னா என்னன்னா ஐ எம் கோயிங் டு ரெடியூஸ் த அமௌண்ட் அப் டு 500 rupees நான் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ண போகிறேன் அந்த அமௌண்ட்டை. அப்போ என்னோட செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆகுது, இந்த மார்க் ப்ரைஸ்லேருந்து இந்த டிஸ்கவுண்ட்டை நான் சப்ட்ராக்ட் பண்ணினா ஐ வில் கெட் த செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக? இப்போ 2000 rupeesலேருந்து அவங்க கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 500 rupees. அதை நான் ரெடியூஸ் பண்ணனா என்ன வரும், 1500 rupees. ஓகேயா? ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினது 1000 rupeesக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன் 2000ன்னு. பீப்புளை வந்து இன்னும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு 500 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைனலாக செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ விற்கிறேன், 1500 rupeesக்கு நான் விற்கிறேன். ஓகேயா? இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. நிறைய சேல்ஸ் ஆகணுன்றதுக்காக இந்த டிஸ்கவுண்ட்டுன்ற ஒரு அட்ராக்டிவான ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீன்னு பார்த்தாலே நம்ம பீப்புள் எல்லாருமே ஓடி போயிடுவோம். ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி பிஹைண்ட் ஆல் த செல்லர்ஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நான் வந்து ஒரு ப்ராடக்டை வாங்குகிறேன், விற்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராடக்டை வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதோட டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் பார்க்குறான். ஓகே, நான் வாங்கி விற்கிறேன் அப்படின்னு சொன்னது என்னோட லெவல் வந்து இப்போ எங்கன்னா நான் இங்கே இருக்கேன். ஓகேயா? ஐ எம் ஹேவிங் அ ரீட்டைல் ஸ்டோர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஹோல்சேலருக்கு அவங்க விற்பாங்க. விற்கும் போது திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள், அவ்வளோதான். விற்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டை அவங்க என்ன விற்கிறாங்கன்னா, ஒரு ஸ்வெட்டர் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்வெட்டர் விற்கும் போது அதோடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு விற்கிறாங்கன்னா 230 rupees. அவங்களுக்கு வந்து டோட்டலாக செலவாகிருக்கிறது அந்த ஸ்வெட்டரை மேக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆன செலவு வந்து 230 rupees. அதுதான் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இதோடைய வேல்யூ. ஓகே, ஒரு ஸ்வெட்டர் மேக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து 230 rupees ஆயிருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவங்க வந்து என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 255 rupeesனு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் லாட் ஆஃப் பார்கெய்னிங் அந்த ஹோல்சேலர் வந்து அந்த ப்ராடக்டை வந்து 253 rupeesக்கு வாங்குறாரு. அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அந்த ஒரு ஸ்வெட்டரை 253 rupeesக்கு செல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இஸ் தட் கிளியர்? ஓகேவா? ஸோ 230 rupees வந்து அந்த ஸ்வெட்டர் மேக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆகிற டோட்டல் காஸ்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க 255 rupeesன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க செல்லிங் ரேட்டை. அதுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்கன்னா 253 rupeesக்கு செல் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்கிற செல்லிங் ப்ரைஸ் தான் நெக்ஸ்ட் இருக்கிற ஹோல்சேலருக்கு இருக்கிற காஸ்ட் ப்ரைஸ் ஆகும். ஓகேயா? ஏன்னா இந்த ஹோல்சேலர் மேனுஃபேக்சரிங் யூனிட் கிட்டேருந்து வாங்குறாரு. வாங்கும்போது 253 rupeesக்கு தான் அவர் வாங்குவார் இல்லையா? ஏன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட செல்லிங் ப்ரைஸ் பிகம்ஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஃபார் தி ஹோல்சேலர். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, 310 rupeesன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதோட செல்லிங் ப்ரைஸ் 310 rupeesன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஃபைனலாக ஆஃப்டர் லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் யூ கேன் கால் இட் அஸ் பார்கெயின் என்ன விலைக்கு விற்கிறாரு, 300 rupeesக்கு விற்கிறாரு. ஹோல்சேலரோட செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹300. ஓகேயா? இந்த ₹300 ஹோல்சேலர் விற்கிறது வந்து இந்த ரீட்டைல் ஸ்டோர் வச்சிருக்கிறவருக்கு என்ன ஆகுது, காஸ்ட் ப்ரைஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ ரீட்டைலரோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னா ₹300. அவர் என்ன பண்ணுறாரு, ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஒரு ரேட்டு ₹480 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஃபிக்ஸ் பண்ணி ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 430 rupeesக்கு அந்த ஸ்வெட்டரை கொடுக்குறாரு. ஓகேவா? இப்போ சப்போஸ் அந்த ரீட்டைலரோட பேர் வந்து கிஷன்லால்னு வச்சுக்கலாம். ஏன்னா புக்கில் வந்து கிஷன்லால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரீட்டைலரோட பேர் வந்து கிஷன்லால். ஓகே, ஸோ கிஷன்லால் வந்து 300 rupeesக்கு வாங்கிட்டு 480 rupeesக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 430 rupeesக்கு அந்த ப்ராடக்டை அந்த ஸ்வெட்டரை செல் பண்ணுறாரு. கரெக்டாக? இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் அவுட் த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிஷன்லால் மேட் ஆன் திஸ் ஸ்வெட்டர். ஓகே, இந்த ரீட்டைலரோட பேர் கிஷன்லால், அவர் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுறாருன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இதில் கொடுத்துருக்கிறதுல சிபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சிபி இஸ் ஈக்குவல் டு ₹300. ஓகே, எஸ்பி இஸ் ₹430. எஸ்பி இஸ் கிரேட்டர் தேன் சிபி. அப்போ ஆப்வியஸ்லி யூ வில் கெட் அ ப்ராஃபிட் ஒன்லி. ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 430 minus 300 which is ₹130.
ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாதான் ஃபியூச்சரில் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 130 டிவைடட் பை ஆல்வேஸ் த டோட்டல் வேல்யூ ஆர் தி ஒரிஜினல் வேல்யூ, நம்ம எப்பயும் சிபி தான் எடுப்போம், டிவைடட் பை 300 இன்டூ 100%. Okay, so 0 0 gets cancelled. 130 divided by 3, 13 4 times, 10 3 times, dot, then 1 10 again 3 times, இது 3 3 3 போயிட்டே இருக்கும். So 43.3%. Percentage profit for Kishanlal எவ்வளோ? 43%. அதை வந்து இந்த இடத்துல எழுதிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிஷன்லாலோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோனா 43.3%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஹோல்சேலர் அண்ட் த மேனுஃபேக்சரர் கேட்குறாங்க. திஸ் இஸ் இன் பேஜ் நம்பர் 17. ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் தி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து ரீட்டெய்லரோடது கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஹோல்சேலர் கண்டுபிடிச்சிடலாம். ஹோல்சேலருக்கு சிபி எவ்வளோ? திஸ் இஸ் ஃபார் ஹோல்சேலர். த சிபி இஸ் rupees 253, SP is 300. இங்கேயும் வந்து SP is greater than CP, so it is a profit. Profit is equal to 300 minus 253, which is equal to rupees 47. Profit percentage என்ன? 47 divided by CP இங்கே என்னது? 253 into 100%. Okay, which will be 18.6%. ஓகேவா? இதையும் அங்கே வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஹோல்சேலரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? 18.6%. ஓகேவா? இது வந்து ரீட்டெய்லரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ ஹோல்சேலரோடது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு சிபி இஸ் ருபீஸ் 230. அந்த ப்ராடக்ட் மேக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆன காஸ்ட் வந்து 230. அதை வந்து அவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க? 253 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ தே ஹாவ் அ ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 253 minus 230, which is equal to rupees 23. ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் இஸ் 23 divided by CP. CP is 230 into 100%. 23யும் 230யும் 10 times, 10ம் 0வும் கேன்சல் பண்ணோன்னா you will get 10%. ஓகேவா? இப்போ வந்து 10% இங்கே எழுதிக்கலாம். இப்போ வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10% தான், ஹோல்சேலுக்கு 18.6%. ஆனால் ரீட்டைல் ஸ்டோருக்கு பார்த்தீங்கன்னா 43.3%. ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போக 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 பர்சன்டேஜ் வந்து அவங்க அதிக பர்சன்டேஜுக்கு விற்கிறாங்க. இதிலேருந்து வி கன்க்ளூட் திஸ் திங் ஒன்லி. ஓகேயா? ஸோ அதனால தான் ரீட்டைல் ஷாப்ஸில் வாங்குறதுக்கு பதில் ஹோல்சேலர்கிட்ட வாங்கினோன்னா நம்மளுக்கு நிறையா வந்து செலவு கம்மியாகும் அப்படின்ற மாதிரி பீப்புள் வந்து திங்க் பண்ணி ஹோல்சேலர்ஸ்ட்டை வாங்குவாங்க. அதுக்கு ரீசன் இதுதான். ஹோல்சேலர்ஸ்ட்டை நம்ம வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம். ஏன்? அவங்க வந்து கம்மி ப்ராஃபிட் பர்சன்டேஜில் விற்கிறாங்க இல்லையா? இங்கே பாருங்கள், பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணி பாருங்கள். 18.6, இவங்க வந்து 10. ரீட்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா 43.3%. அவங்க தான் அதிக ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. அதனால தான் தே ப்ரிஃபர் த ஹோல்சேலர்ஸ். ஏன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து எங்கேயோ இருக்கும், அங்கே போய் நம்ம வந்து ப்ராடக்டை வாங்குறது கஷ்டம். ஸோ ஹோல்சேலர்ஸ்ட்டை வாங்கணுன்னா யூ வில் கெட் த ப்ராடக்ட் இன் லெஸ் அமௌண்ட் அப்படின்றனால தான். ஓகே, ஸோ கம்பேரிசன் வில் பி ஈஸியர் வென் யூ கம்பேர் இட் இன் பர்சன்டேஜ். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பேஜ் நம்பர் 17லேயே இந்த கிஷன்லால் ப்ராப்ளம்க்கு ஜஸ்ட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகே,
அதுக்கு கொஸ்டின் நம்பர்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷாம்பவி ஓன்ஸ் அ ஸ்டேஷ்னரி ஷாப். ஷி ப்ரொக்யூர்ஸ் 1200 pages notebook at rupees 36 per book. She sells them with a profit margin of 20%. Find the selling price. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 200 page notebook வந்து rupees 36. ஓகே, she procures என்னன்னா she gets என்ன, that becomes the cost price. she buys it அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ the cost price is rupees 36. என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம். CP equal to rupees 36. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் மார்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இஸ் 20%. இப்போ இதை வந்து பார் மாடல் டயக்ராமில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 100%க்கு சிபி வரைஞ்சிக்கலாம். சிபி இஸ் ஆல்வேஸ் 100%. இது சிபி. ஓகே, 100% கொஞ்சம் கீழே வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, 20%ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஸோ திஸ் இஸ் 100%. இப்போ 20% ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் 20%. இது வந்து ப்ராஃபிட். சிபியும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணோன்னா யூ வில் கெட் த காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ். கரெக்ட், செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகேயா, ஸோ இந்த 2%யும் ஆட் பண்ணிங்கன்னா தட் வில் பி த செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸோட இந்த ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த செல்லிங் ப்ரைஸ். கரெக்ட், ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகேயா, சிபி வந்து நமக்கு தெரியும் 100%ன்னு, ப்ராஃபிட் வந்து 20%. ஸோ இட் வில் பி 100 + 20 120%. எஸ்பி எவ்வளோ, 120%. ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 120%. 120%னா அப்படியே எப்படி விட முடியும், 120% ஆஃப் சம்திங் இருக்கும் இல்லையா. ஸோ வாட் இஸ் தட் சம்திங், ஆஃப் த டோட்டல் வேல்யூ. த டோட்டல் வேல்யூனா the ஒரிஜினல் வேல்யூ. ஒரிஜினல் வேல்யூனா இங்கே என்ன, சிபி. ஸோ 120% ஆஃப் சிபி. Okay, so SP is equal to 120% of CP, which is 120 by 100 into 36 rupees. புரியுதா, இந்த இது புரியுதா? 120%னா வெறுமனே 120%ன்னு நம்ம சொல்லக்கூடாது. 120% of something which is 120% of the total value which is CP here. So 120 divided by 100 into 36. First 0 cancel பண்ணிக்கலாம், and then 12 into 36. 12 6 are 72, 7, 12 3s are 36, 36 plus 7, 43. So 432 divided by 10, which is rupees 43.20. Okay, so the selling price, find the selling price in kuduthirukanga. So the selling price is rupees 43.20. ஓகே, இதில் இன்னொரு திங், முக்கியமான திங் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, we are dealing with the amount, we are dealing with the cost. ஓகேயா, ஸோ பணம் பற்றி பேசும்போது எப்பயுமே டெசிமல் பிளேசஸ் வந்து 2 டெசிமல் பிளேசஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஓகேயா, ஒன்லி 2 மட்டும்தான் வந்திருக்குன்னா 20 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவள் புக் வாங்கினாலா, இப்போ என்ன பண்ணுறான்னா அவள் she sells crayons. ஓகே, at rupees 50 per box with a profit margin of 25%. ஓகே, ஸோ இதில் வந்து செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஹவு மச் டிட் ஷாம்பவி பை தெம் ஃப்ரம் தி ஹோல்சேலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சோம், இந்த இதில் நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மெத்தட் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். பார் மாடல் டயக்ராம் கிளியராக தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ செல்ஸ்னால் வந்து செல்லிங் ப்ரைஸ் எழுதிக்கலாம். எஸ்பி இஸ் ஈக்குவல் டு rupees 50, percentage profit is equal to 25%. இதை பார் மாடல் டயக்ராமில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 25%ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, இது 25%, சிபின்றது 100%. கரெக்டாக, ப்ராஃபிட்ன்றனால நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் சிபி, திஸ் இஸ் பி. ஓகே, ஸோ எஸ்பின்றது எவ்வளோ, அப்போது எஸ்பி இஸ் ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் பி, which is 100% plus 25%, which gives me 125%. SP is equal to
125% of CP. இங்க CP நமக்கு தெரியாது, CPயை CPயாவே வச்சுக்கலாம். ஆனால் SPயோட வேல்யூ தெரியும். SP வேல்யூ is given here as 50 இல்லையா? So 50 is equal to 125% எப்படி எழுதுவோம்? 125 by 100 into CP. இப்போ CP வேல்யூ தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம்? 125யும் 100யும் 25 டேபிளில் நம்ம அடித்தோன்னா we will get 5 by 4. ஓகேயா? இங்கே எழுதிக்கிறேன் 5 by 4 into CP. ஓகே, இந்த 5 by 4 as a fraction நான் other side கொண்டு போனேன்னா you have to take the reciprocal of the fraction. ஓகேயா? so 50 into 4 by 5 வரும் is equal to CP. ஓகே, இதை வந்து நம்ம ரீஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேயா? so CP is equal to 5யும் 50யும் கேன்சல் பண்ணுங்கள் 10 times which is 40. CP equal to rupees 40. So the cost price of each crayon box is rupees 40. Okay, bar model diagram வரீங்க. Percentage எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. Percentage is for the total value, that is CP. So 125% of CP ன்னு வச்சுட்டு அதில் இருந்து CP value கண்டுபிடிச்சிருங்க. Am I clear? Next question in page number 17, example number 5. The rice stock in Raghu's provision store is getting old. He had purchased the rice at rupees 35 per kg. To clear his stock, he sells 10 kg rice for rupees 300. Find out the percentage loss. So, என்னென்ன details கொடுத்துருக்காங்க? Purchasedனா that becomes the cost price. Here, cost price is rupees 35 per kg. 1 kgக்கு rupees 35 கொடுத்துருக்காங்க. ஆனால் selling price பார்த்தீங்கன்னா for 10 kg கொடுத்துருக்காங்க, which is rupees 300. ஓகேயா? எப்பயுமே இதை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. யூனிட் வேல்யூ எப்பயுமே சேமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 1 kg ஆஃப் காஸ்ட் ப்ரைஸுக்கு 100 kg ஆஃப் செல்லிங் ப்ரைஸை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. யூனிட் வேல்யூ ஃபஸ்ட்டு சேம் ஆக்கிக்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 kg ஆஃப் ரைஸ். ஸோ சிபி ஃபார் 1 kg வந்து rupees 35. நம்ம வந்து 10 kgக்கு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுத்தையும் அப்போ தான் வந்து ஈக்குவல் ஆக்க முடியும். யூனிட் வேல்யூ ஈக்குவல் ஆக்கிட்டு அப்புறமா நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ சிபி ஃபார் 10 kg ஈக்குவல் டு rupees 350. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். இஸ் ஈக்குவல் டு 35 into 10 which is rupees 350. நெக்ஸ்ட்டு எஸ்பி கொடுத்துருக்காங்க. எஸ்பி ஃபார் 10 kg equal to rupees 300. ஓகே, இப்போ வந்து CP is greater than SP, அதனால it's a loss. So loss is equal to 350 minus 300 which is rupees 50. இப்போ loss percentage கண்டுபிடிக்கணும். loss percentage is equal to loss by CP into 100. அதாவது percentage கண்டுபிடிக்கிறது fraction into 100%. fraction எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? part by whole. எதோட பார்ட் எடுக்கிறோம்? லாஸோட பார்ட் எடுக்கணும். லாஸோட பார்ட் என்ன? 50. ஸோ 50 பை ஹோல் வேல்யூ எப்பயுமே நம்ம வந்து சிபி தான் எடுத்துப்போம். பேஸ் வேல்யூ தான் ஹோல் வேல்யூவாக எடுத்துப்போம். பை சிபி விச் இஸ் சிபி இஸ் 350 ஹியர். ஸோ 350 into 100%. ஓகே, 0 gets cancelled. 5 by 35 வந்து 7 வரும். 100 by 7%. 100 by 7%னா 100னா ஃபஸ்ட்டு 10 எடுத்துக்கணும். 1 time. Remainder is 3. 30. 4 times. 28. Remainder is 2. 20. So again 2 times. Remainder is 6. 60. 8 times. Okay, percentage. It is approximately equal to 14.3%. Loss percentage எவ்வளோ? 14.3%. இதில் செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Could we have just calculated the loss percentage per kg instead? Would it be the same? அதாவது நம்ம 10 kgக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா, 1 kgக்கே நம்ம ரெண்டையுமே கண்டுபிடிச்சிருக்கணுமோ அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு வேறு ஆன்சர் வருமா இல்லை சேமாக வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சிபி வந்து நம்ம சேமாக தான் வச்சுக்க போகிறோம். சிபி ஃபார் 1 kg ஈக்குவல் டு rupees 35.
SP for 10 kg கொடுத்துருக்காங்க. SP for 10 kg is rupees 300 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 kgக்கு கண்டுபிடிக்க போகிறோம். SP for 1 kg. இப்போ மெனியிலேருந்து 1க்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா you have to divide, correct? So which is 300 by 10 gives you rupees 30. SP வந்து 30, CP வந்து 35. இப்போ பார்த்தீங்கன்னா அதே இதுதான், CP is greater than SP. So it is loss is equal to CP minus SP, 35 minus 30 which is rupees 5. இப்போ loss percentage கண்டுபிடிக்க போகிறோம். Loss percentage is loss by part by whole, loss by CP 5 by 35 into 100%. அதே தான் வரும் 1/7, 100/7%. இதுக்கு முன்னாடி வந்ததே தான், which is 14.3% approximately equal to. Okay, so நம்ம வந்து 10 kgக்கு கண்டுபிடிச்சாலும் 1 kgக்கு கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு பர்சன்டேஜ் வேல்யூ சேமாக தான் வரும். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம எப்பயுமே வந்து மைண்டில் வச்சுக்கணும், யூனிட் வேல்யூ எப்பயும் சேமாக இருக்கும். எய்தர் ரெண்டுத்தையுமே 10 kgயாக மாற்றுங்க, இல்லை ரெண்டுத்தையுமே 1 kgயாக மாற்றுங்க. ஏதாவது ஒரு வகையில் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து லாஸோ ப்ராஃபிட்டோ எது வேணுமோ கண்டுபிடிக்கணும். ஓகே, would it be the sameனா? It is same. Is that clear? Next question, example number 6 from page number 17. Shyamala had procured decorative vases at rupees 2650 per piece. One of the pieces was slightly damaged. She decided to sell it at a loss of 18%. How much will she get by selling this piece? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொக்யூர்ட்னா கெட் ஆர் பை அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ பை பண்ணுறாங்கன்னா தட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஹஸ் பீன் கிவன் 2650 rupees. ஃபஸ்ட் எழுதிக்கலாம், சிபி இஸ் ஈக்குவல் டு rupees 2650. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, she decided to sell it at a loss percentage of 18% கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டோம்னா லாஸ் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சோம். சிபி எஸ்பி வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். இதில் வந்து சிபி கொடுத்துருக்காங்க, லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம வந்து எஸ்பி கண்டுபிடிக்கணும். ஹவு மச் வில் ஷி கெட் பை செல்லிங் திஸ் பீஸ். செல்லிங்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார் மாடல் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ 0 to 100%க்கு பார் மாடல் டயக்ராம். ஸோ 100% இஸ் சிபி, 100% வந்து சிபி அண்ட் தென் லாஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 18% லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ் இஸ் 18%, கரெக்டாக? அவுட் ஆஃப் த 100% 18% இஸ் லாஸ். இது வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் போடலாம். நான் ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்கிறேன். ஸோ 100% சிபியில் 18% லாஸ்னா எஸ்பி என்னவாக இருக்கும்? SP is equal to CP percentage minus loss percentage, correct? ஏன்னா ஃபார்முலா என்ன, லாஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. அதே மாதிரி எஸ்பி இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் லாஸ், இல்லையா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜும் அதே தான். எஸ்பி இஸ் ஈக்குவல் டு சிபி பர்சன்டேஜ் மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். அவுட் ஆஃப் த ஃபுல் 100% இந்த 80% லாஸ் ஆயிருக்கு. அப்போ மீதி இருக்கிறது தானே எஸ்பி. ஓகேவா, இந்த மீதி இருக்கிற வேல்யூ தான், இந்த மீதி இருக்கிற வேல்யூ தான் எஸ்பி, கரெக்டாக? இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் எஸ்பி. ஓகே, ஸோ 100%லேருந்து இந்த 18% நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி எஸ்பி பர்சன்டேஜ். ஓகே, ஸோ 100% மைனஸ் 18% வில் பி 82%. ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 82% ஆஃப் சிபி. எப்பயுமே 82%னா என்ன, 82% ஆஃப் த டோட்டல் வேல்யூ. டோட்டல் வேல்யூன்றது இந்த இடத்துல என்னது, சிபி. சிபி இஸ் 2650, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 82 by 100%ன்றனால by 100 into 2650. இப்போ 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த 10 அப்படியே வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம 265யும் 82வையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 10ஆல் டிவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 265 into 82 இஸ் 21730. ஓகே, டிவைடட் பை 10 வில் கிவ் யூ 2173. ஏன்னா ஃப்ரம் த ரைட் ஒரு நம்பர் டிவைடட் பை 10ன்றனால ஒரு 0 இருக்குது. ஃப்ரம் த ரைட் யூ ஹாவ் டு மூவ் டுவர்ட்ஸ் த லெஃப்ட், ஒன் டைம் யூ ஹாவ் டு ஜம்ப், இல்லையா? ஸோ இங்கே வந்து டெசிமல் பாயிண்ட் வச்சிங்கன்னா 2173 வரும். ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு rupees 2173.
இது ஒரு மெத்தட். ஓகே, இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம போடலாம். இன்னொரு மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின்ல இருந்தே நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ் பர்சன்டேஜஸ் 18%ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 18% லாஸ்னா 80% ஆஃப் த டோட்டல் வேல்யூன்னு தானே அர்த்தம். ஸோ சிபி வந்து 2650 தான். லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 18%. ஸோ லாஸ் வில் பி 18% ஆஃப் சிபி. The total value is always CP, 18% of CP, which is 18 by 100 into CP வந்து 2650. Okay, 0 cancel பண்ணிடுங்க. 18 into 265 is 4770 divided by 10. The loss is rupees 477. Okay, loss is rupees 477. இப்போ வந்து SP கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? SP is equal to CP minus loss. அதாவது இந்த பேசிக் ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். பேசிக் ஃபார்முலா என்ன? Loss is equal to CP minus SP. கரெக்ட். இப்போ SP is equal to கண்டுபிடிக்கணும்னா இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. SP இருக்கிற இடத்துல லாஸையும், லாஸ் இருக்கிற இடத்துல SPயையும் மாற்றி போட்டுக்கலாம். ஜஸ்ட் அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து ஈக்குவேஷன்ஸில் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ SP is equal to CP minus loss, which is 2650 minus 477 equal to rupees 2173. ஓகே, 2 மெத்தட்ஸ் இருக்குது. இதில் எந்த மெத்தட் வேணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் பேஜ் நம்பர் 18. Due to heavy rains, Snehal could not transport strawberries to Hyderabad from his farm in Panchgani. He sells some of his stock at rupees 80 per kg with a 12% loss. What is the cost price? இதுக்கு ப்ரீவியஸ் ஒன்றில் நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சோம். காஸ்ட் ப்ரைஸும் லாஸ் பர்சன்டேஜும் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், செல்லிங் ப்ரைஸும் லாஸ் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, the method remains the same. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம். ஸோ he sells, என்னென்ன டீட்டெயில்ஸ்னு ஃபஸ்ட்டு நான் அண்டர்லைன் பண்ணுறேன். செல்ஸ் rupees 80 per kg at a loss percentage. கரெக்ட். ஸோ செல்ஸ்னாலே செல்லிங் ப்ரைஸ் ஆப்வியஸ்லி. ஸோ SP is equal to rupees 80. Loss percentage is equal to 12%. ஓகே, இப்போ வந்து பார் மாடல் டயக்ராம் வரையலாம். 100%ன்றது எப்பயுமே CP, 100% is CP. கரெக்ட். இதில் வந்து லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 12% லாஸ். 12% லாஸ்னா SPயோட பர்சன்டேஜ் என்ன? It is 100 minus 12%. Out of the total 12% நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா you will get the remaining, right? SP. So 100 minus 12% is equal to 88%. Correct? So SP is equal to 100% minus 12%, which is 88%. ஓகே, இதை கண்டுபிடிச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து பாதி சம் முடிஞ்ச மாதிரி தான். இப்போ வந்து நம்ம CP கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னென்னா SP is equal to, ஃபார்முலாலாம் கிடையாது, நம்ம ஜஸ்ட் டைரெக்டாக போட போகிறோம். SP is equal to 88% of CP. கரெக்ட். SP equal to 88% of CP. So SP we know 80 rupees. 80 is equal to 88 by 100 into CP. CP we don't know, so CPயை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம CP கண்டுபிடிக்க போகிறோம். 88 by 100 as it is அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஃப்ராக்ஷனை நம்ம டு தி அதர் சைட் கொண்டு போகிறோம். ஃப்ராக்ஷன் when you move the fraction to the other side என்ன பண்ணணும்? you have to take the reciprocal of the fraction. correct. so 80 into 100 by 88 equal to CP. கரெக்ட். இதை மூவ் பண்ணிட்டீங்கன்னா CP அப்படியே இருக்கும். ஸோ 88 by 100 டு தி அதர் சைட் போட்டிங்கன்னா 100 by 88ன்னு ஆகிடும். இப்போ 80யையும் 88யும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணலாம். by 8th table. ஸோ இட் வில் பி 10 times and this will be 11 times. கரெக்ட். ஸோ இங்கே போட்டுக்கிறேன். CP is equal to 10 into 100 is 1000. So 1000 by 11.
which is equal to 100 எடுத்துக்கலாம். 100 divided by 11, 9 times 99, remainder is 1, 10. 10 வந்து you cannot divide it by 11, அதனால put a 0. So 100, put a decimal point, 9. Okay, 90.9. It is an approximate value only. Approximately it is rupees 90.9. So the cost price is rupees 90.90. Okay, நான் 2 decimal places வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். So it is rupees 90.90. First step SP percentage கண்டுபிடிச்சிருங்க. SP percentage is equal to cost price minus loss percentage. Okay, ப்ராஃபிட்டாக இருந்தால் ஆட் பண்ணணும், லாஸாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும் 100%லேருந்து. ஸோ 88% ஆஃப் த சிபி இஸ் எஸ்பி. வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, சிபியை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ சிபி பிகம்ஸ் 1000 by 11 which is approximately equal to 90.9. So the cost price is rupees 90.9. Am I clear? இந்த கொஸ்டினை வந்து அனதர் மெத்தட்லேயும் போடலாம். ஃபஸ்ட்டு லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எஸ்பி கண்டுபிடிச்சும் போடலாம். ஏன்னா வந்து இதை வந்து நான் ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த மெத்தட் வேணுமோ, எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடில் போடுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் பேஜ் நம்பர் 18. An utensil store is offering a 35% discount on the cooker with an MRP of rupees 1800. What is the selling price? If the cost price was 900 rupees, what is the percentage profit made after the sale? Okay, so என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 35% டிஸ்கவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் ஒரு நியூ டாபிக், ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வித் ரிலேட்டட் டு ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டுன்றதை ஃபஸ்ட் டைம் வி ஆர் கம்மிங் அக்ராஸ். ஓகே, ஸோ 35% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி வந்து 1800 rupeesனு கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஸோ கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் என்ன? 35% டிஸ்கவுண்ட், எம்ஆர்பி இஸ் தி எம்பி. ஓகே, சில நேரம் மேக்ஸிமம் ரிட்டைல் ப்ரைஸ்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ எம்பி இஸ் rupees 1800. ஓகேவா, ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் 35% and then எம்பி இஸ் rupees 1800. ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்னதை வந்து லைட்டாக ப்ரஷ் அப் பண்ணுறேன். சிபிக்கும் எஸ்பிக்கும் இன்டர்மீடியேட்டாக ஒரு வேல்யூ வந்து செல்லர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தட் பிகம்ஸ் தி எம்பி. ஓகே, இந்த எம்பியில் சில டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓகேயா, டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா டு அட்ராக்ட் த கஸ்டமர்ஸ். அந்த டிஸ்கவுண்ட்டை ஸோ எம்பியிலேருந்து அந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா வி வில் கெட் எஸ்பி. எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட் வி வில் கெட் எஸ்பி. ஓகேயா, ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து பார் மாடல் டயக்ராமும் நம்ம வரையலாம். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம என்ன ஃப்ராக்ஷன் மேக் பண்ணுறோனாலும் இட் இஸ் ஆல்வேஸ் ஆன் த சிபின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு ஃப்ராக்ஷன் மேக் பண்ணுறோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோன்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100%ன்னு போடுவோம் இல்லையா. ஸோ எப்பயுமே வந்து அந்த டோட்டல் வேல்யூவை வந்து நம்ம சிபியாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது எம்பிக்கு பார்த்தீங்கன்னா எம்பி வந்து ஒரு இன்டர்மீடியட் வேல்யூ, அதுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இப்போ சிபிக்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆப்வியஸ்லி அந்த கஸ்டமருக்கு வந்து தெரிஞ்சிடும் இல்லையா சிபி என்ன அப்படின்றது. அப்புறம் எப்படி அந்த கஸ்டமர் வாங்குவாங்க? ஸோ வி வில் நாட் ரிவீல் த வேல்யூ ஆஃப் சிபி அட் ஆல். கரெக்டாக? அப்போ எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம்? கண்டிப்பாக அவங்க கேள்வி கேட்பாங்க, எப்படி நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகேயா, ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆன் த எம்பி. எம்பியும் டிஸ்கவுண்ட்டும் வரும்போது நம்ம வந்து பார் மாடல் டயக்ராமில் எம்பி வேல்யூவை 100%ன்னு எடுத்துப்போம். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எம்பி அண்ட் டிஸ்கவுண்ட். ஓகேவா, எம்பி அண்ட் டிஸ்கவுண்ட் தான். ப்ராஃபிட் லாஸில் இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ 0%, 100%. இந்த 100% வந்து எம்பி ஃபார் டிஸ்கவுண்ட். ஓகேயா, ஃபார் டிஸ்கவுண்ட்டுக்கு. இப்போது எம்பி வந்து 100%ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ அடுத்தது டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க? இங்கே 12%, 35% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேயா, 35% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 35% ஆன் எம்பி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேயா, இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் இஸ் நாட் அட் ஆல் பிளேயிங் த ரோல் பிகாஸ் வி கேனாட் ரிவீல் த காஸ்ட் ப்ரைஸ் அட் ஆல்.
ஓகேயா? ஸோ 35% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாருன்னா அந்த செல்லர் என்ன சொல்லுவார்னா 35% டிஸ்கவுண்ட் ஆன் தி மார்க் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிஃபரன்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆன் த மார்க் ப்ரைஸ். ஓகேயா? ஸோ 35% டிஸ்கவுண்ட்னா இது டிஸ்கவுண்ட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 65% இருக்கும். கரெக்டாக? செல்லிங் ப்ரைஸ் வந்து 65% இருக்கும். இஸ் தட் கிளியர்? ஓகே. இதுலேயும் வந்து நம்ம 2 மெத்தட்ஸும் போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? செல்லிங் ப்ரைஸை டைரெக்டாக கண்டுபிடிக்கிறது. அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறேன். டிஸ்கவுண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆன் தி மார்க் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 35% ஆஃப் மார்க் ப்ரைஸ், which is 35 by 100 into 1800 rupees. Correct? So 0 gets cancelled. 35 into 18 is rupees 630. Okay, discount is rupees 630. இப்போ selling price நம்ம கண்டுபிடிக்கலாம். Selling price is equal to full 100%லேருந்து டிஸ்கவுண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ ஃபுல் எம்பியிலேருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணணும். எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட், which is MP is 1800 rupees minus discount is 630 rupees. So 0711. Okay, which is rupees 1170. இது புரியுதா? Is that clear? Next என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the percentage profit made after the sale if the cost price was rupees 900? இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 900ன்னு சொல்லியிருக்காங்க. நான் பார் மாடல் டயக்ராமை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 900 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. CP is equal to 900 rupees. Now profit percentage கண்டுபிடிக்கணும். Percentage profit is equal to அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி first you need to find out the profit. Correct? So profit first கண்டுபிடிச்சிடலாம். Profit is equal to SP minus CP. SP எவ்வளோ? 1170. CP is 900. So profit will be 072 rupees 270. இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இட் இஸ் ஆல்வேஸ் ஆன் தி சிபி. ஏன்னா செல்லருக்கு தெரியும் சிபி எவ்வளோ அப்படின்றது. ஓகேயா? கஸ்டமர்ஸ்க்கு தான் தெரியக்கூடாது. அதனால் டிஸ்கவுண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆன் தி எம்பி. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ப்ராஃபிட் பை சிபி இன்டூ 100%, which is profit is 270. CP is 900 into 100%. 0 gets cancelled. 27 by 9 is 3. So it will be 30% of profit. புரியுதா? இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபி வந்து கஸ்டமர்ஸ்க்கு தெரியக்கூடாது. அதனால் டிஸ்கவுண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆன் தி எம்பி. இந்த ஒரு டெக்னிக் தெரிஞ்சதுன்னா வி கேன் சால்வ் இட். ப்ராஃபிட்டோ லாஸோ அது கஸ்டமருக்கு தெரியும், நம்மளுடைய இன்னர் கான்சியன்ஸ்க்கு தெரியும். ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஆன் த சிபி and discount is on the MP. Okay, next topic is gross profit and net profit. Okay, so profit la vandu மொத்தம் 2 types of profits இருக்கு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ ப்ராடக்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அது வந்து பிகம்ஸ் த காஸ்ட் ப்ரைஸ். செல் பண்ணுறோன்னா தட் பிகம்ஸ் த செல்லிங் ப்ரைஸ். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண இடத்துலேருந்து நம்ம இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் ஆகும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். செகண்ட் ஒன், இப்போ வந்து அதையே வந்து நம்ம ஒரு ஷாப்பில் வச்சுருக்குறோம் அப்படின்னா ஷாப்புக்கு வந்து வி நீட் கரண்ட் இல்லையா? டிஸ்பிளேலாம் நல்லா பண்ணணும். கண்டிப்பாக வந்து இருட்டில் வந்து நம்ம வந்து ஒரு ஷாப்பை வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ வி நீட் கரண்ட் இருக்குன்னா ஆப்வியஸ்லி வி வில் ஹாவ் அ கரண்ட் பில். கரெக்டாக? ஸோ இபி சார்ஜஸ் இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இபி பில்லு. நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு இல்லை அந்த ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சில ஒர்க்கர்ஸை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்ம சேலரி எவ்ரி மந்த் கொடுத்தாகணும் இல்லையா? ஸோ சேலரி.
இது எல்லாமே வந்து எந்த இதில் இன்க்ளூட் ஆகும், எந்த அக்கௌண்ட்டில் போகும், காஸ்ட் ப்ரைஸில் போகுமா, செல்லிங் ப்ரைஸில் போகுமா, ப்ராஃபிட்டில் போகுமா, எதில் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் போகாது. ஸோ எதில் போகும், பட் நம்ம வந்து அக்கௌண்டபிளாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் we have two types of profit. The first one is called the gross profit, second one is called the net profit. Gross profitனா என்னன்னா, இந்த மாதிரி அலவன்சஸ், இந்த எல்லா அலவன்சஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்க்ளூடே பண்ணாமல் we will just take the selling price, we will just take the cost price, அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து gross profit. Okay, so what is gross profit? The profit before anything is taken away. What is that anything? Extra allowances are not taken away. Just நம்ம அது ரெண்டுத்துக்கு மட்டும் கண்டுபிடிக்க ப்ராஃபிட்டுக்கு பேர் தான் gross profit. The next one is the net profit. Net profit na enna, the profit left after deducting all the other expenses. இந்த மாதிரி transport, EB, salary, இந்த மாதிரி இருக்கிற allowances, extra allowances எல்லாத்தையும் deduct பண்ணிட்டு நான் என்ன subtract பண்ணிட்டு மீதி கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டுக்கு பேர் வந்து நெட் ப்ராஃபிட். ஓகே, டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட். இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கிராஸ் ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குது, நெட் ப்ராஃபிட் கிடையாது. ஓகேயா? கிராஸ் ப்ராஃபிட் வந்து இட் இஸ் கால்குலேட்டட் ஆல்வேஸ் ஆன் தி சிபி. நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்குலேட்டட் ஆன் எஸ்பி. ஓகேயா? ஆனால் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு கால்குலேட் த ப்ராஃபிட் ஆன் சிபி ஒன்லி. ஓகேயா? இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். Manisha sells fertilizers. She buys 50 kg bags at rupees 500 per kg. She sells it at rupees 750 per kg. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, மனிஷான்றவங்க 50 kg பேக் வாங்குறாங்க, 500 per kgன்னு வாங்குறாங்க, அதுக்கப்புறமா 750 per kgன்னு அவங்க செல் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டுமே வந்து ஃபார் 1 kgக்கு தான் இருக்குது. ஸோ த யூனிட் வேல்யூ ரிமைன்ஸ் த சேம். இப்போ வந்து அவங்க பண்ணுற ப்ராஃபிட் என்ன, 250 by 500 into 100%. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ஹியர் இஸ் சிபி இஸ் 500 and SP is rupees 750. அப்போ ப்ராஃபிட் இஸ் 750 minus 500 gives you rupees 250. Profit percentage nu pathina it's profit by CP. Okay, CP is 500 into 100%. 250 500 2 times 250 times, so it is 50%. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து gross profit. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பாங்க? நெட் ப்ராஃபிட் இஸ் கால்குலேட்டட் ஆன் த செல்லிங் ப்ரைஸ். ஓகேயா? ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 250 by 750. ஏன்னா இங்கே செல்லிங் ப்ரைஸ் இஸ் 750 into 100%, which gives you 33.3% கிடைக்கும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து 50%, நெட் ப்ராஃபிட் வந்து 33.3%. ஓகேயா? ஸோ நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் வேணும்னா யூ ஷுட் கால்குலேட் இட் ஆன் சிபி, நெட் ப்ராஃபிட் வேணும்னா யூ ஹாவ் டு கால்குலேட் இட் ஆன் எஸ்பி. ஓகேயா? அதுதான் இங்கே வந்து செகண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல profit percentage is calculated based on the price the goods bought when we want to know how much profit did I make compared to what I invested in buying the goods. Okay, எவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு வந்தது divided by CP, how much I invested in buying the good. அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன் அதை வச்சு கண்டுபிடிக்கிறது gross profit. Next, profit percentage is calculated on the revenue. Revenue na வந்து selling price, sales amount, when we want to know how much net profit did I make on my overall revenue. Okay, and that will become the net profit. Next, suppose in a month she made sales of rupees 1.5 lakhs. The cost of buying the good was 1 lakh. So the gross profit is 50,000. Okay, gross profit is simply you have to subtract selling price minus cost price. 1.5 lakhs minus 1 lakh will give you 50,000. அது வந்து gross profit. ஆனால் the monthly expense amounted to rupees 5,000. எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் இல்லைனா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் வந்து 5,000 வரும்போது நமக்கு வந்த ப்ராஃபிட்லேருந்து இந்த 5,000 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வந்தது நம்மளுக்கு? 50,000 வந்துதா? இந்த 50,000லேருந்து இந்த எக்ஸ்பென்சஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 5,000 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we will get 45,000. ஓகேயா? இந்த 45,000க்கு நம்ம வந்து கிராஸ் ப்ராஃபிட் ஐம் சாரி நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் 45,000 by 1,50,000. இந்த 1,50,000ன்றது செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா நெட் ப்ராஃபிட் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் எஸ்பி.
into 100% which gives you 30%. Okay? So இது just வந்து you should understand the difference between gross percentage and gross profit and net profit தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நம்ம போட போகிற கேல்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து கிராஸ் ப்ராஃபிட்க்கு மட்டும்தான். மீனிங் இட் இஸ் ஆல்வேஸ் கேல்குலேட்டட் ஆன் சிபி. ஓகேயா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டாக்ஸஸ். எப்படி டிஸ்கவுண்ட்டோ அதே மாதிரி டாக்ஸஸ் என்ன ஆகும்னா இட் வில் பி ஆடட் டு த பில் அமௌண்ட். ஓகேயா? காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, அது கூட டாக்ஸஸ் போடுவாங்க. ஓகேயா? இந்த டாக்ஸஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். இந்த அமௌண்ட்டை திஸ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ இதுவும் ஆட் பண்ணி தான் ஃபைனல் பில் அமௌண்ட் வரும். ஓகேயா? ஸோ தட்ஸ் வாட் தே ஹவ் கிவன். டாக்ஸஸ் லைக் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டினா என்ன? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஆர் இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்பெசிஃபைட் ஆஸ் பர்சன்டேஜஸ். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் யூசஸ் ஆஃப் பர்சன்டேஜ். Okay, you may have noticed GST mentioned as part of the bills. This means that the tax is part of the amount we pay and this amount goes to the government. Okay, இப்போ வந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு பில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு பல்பு வாங்கியிருக்காங்க. ஒரு பல்பு இல்லை, 3 பல்பு வாங்கியிருக்காங்க. இதில் ஒரு பல்போட காஸ்ட் வந்து 150 rupees. ஓகே, அப்போ 3 பல்ப்ஸோட காஸ்ட் என்ன வரும்? 150 into 3 which gives you 450. அதுதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு என்னென்ன டாக்ஸஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சிஜிஎஸ்டி 9%. ஓகே, ஸோ 9%னா 9% ஆஃப் தி காஸ்ட். ஓகே, ஸோ 9% ஆஃப் த காஸ்ட்னா 9/100 into 450. ஓகே, 0 gets cancelled. 45 into 9, 9 5s are 45, carry over 4, 9 4s are 36, 36 plus 4, 40. 405 by 10 gives you 40.5 rupees. Okay, so CGST இன்றது 40.5 rupees and SGSTயும் 9% தான், அதுவும் 40.5 தான். So final bill amount வந்து rupees 531 வருது. ஓகே, ஸோ 2 டாக்ஸஸ் போட்டிருக்காங்க. அந்த 2 டாக்ஸஸும் ஆட் ஆகும். அந்த செல்லிங் ப்ரைஸோட அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகி ஃபைனல் பில் அமௌண்ட் நமக்கு வரும், விச் இஸ் 531 ஹியர். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஃபிகர் இட் அவுட், இந்த டாப்பிக்கு ரிலேட்டடான ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் இட்ஸ் ஜெயின் மேம் சைனிங் ஆஃப்.